32nd problem. 48 divided by 2 plus 8 into 15 minus 3. So 12 8 interchange பண்ணி பார்ப்போம். 48 divided by 8 plus 12 into 15 minus 3. இங்க 13 டபுள் டிஜிட் நம்பர் இருக்கு. ஆனா இங்க 15யும் 12யும் பண்ணோம்னா ட்ரிபிள் டிஜிட் நம்பர் வந்துருமா? 3 டிஜிட் நம்பர் வந்துரும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம டைரக்டாவே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னு புரிஞ்சதா? இங்க மல்டிப்ளிகேஷன்ல சின்ன நம்பரா இருந்தா நம்ம 13 ஏதாவது கொண்டு ஏதாவது மல்டிப்ளிகேஷன் எல்லாம் டிவிஷன் எல்லாம் மித்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி 13 கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க மல்டிப்ளிகேஷன் பண்றப்பவே 3 டிஜிட் நம்பர் பெரிய நம்பரா போயிடுது. அதனால இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டைரக்டா செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். 15 and 3 15 and 3 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 48 divided by 12 plus 8 into 3 minus 15. ஆமாவா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 4 8 8 3s are is 24 24 15 28 minus 15 is again 13. ஓகேவா? அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 15 and 3. ஓகேவாப்பா? 33rd question. 9 and 4 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே 9 into 6 ஸோ 4 into 6 plus 12 divided by 9 minus 5. இங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த 9யும் 4யும் இன்டர்சேஞ்ச் பண்றப்ப இப்படி வருது. ஸோ இது கேன்சல் பண்ணி பார்ப்போம். இது 3 டைம்ஸ் பண்ணலாம். ஆனா இது அடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்ல வராது அப்படிங்கறது அர்த்தம். 12 divided by 9ங்கிறத இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது கண்ணில் பார்த்தீங்கனாலே தெரியுதா? 12 divided by 9ங்கிறது 9ஆல 12 டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2க்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஜம்ப் ஆயிடலாம். 6 and 4 6ம் 4யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 6 4 இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 12ஆல 6 டிவைட் பண்ண முடியும். அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 9 into 4 plus 12 divided by 6 minus 5. 6 2s are is 12. 9 4s are 36. 36 plus 2 minus 5. இது மைனஸ் பண்ணோம்னா 31. ஆமா தானே? plus 2 is 33. ஓகே, அப்ப இந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே, தேர்ட் ஆப்ஷனுக்கு மூவ் ஆயிடலாம். 12ம் 5ம் பண்ண சொல்லியிருக்காங்க. 12ம் 5ம் பண்ண முடியுமாப்பா? 12 and 5 இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 5ஆல 5 divided by 4ன்னு வரும். ஸோ அந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். 6 and 5 6ஐயும் 5ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 9 into 5 plus 12 divided by 4 minus 6. 4 3s are is 12. 9 5s are is 45. 45 plus 3 minus 6. 5 48 minus 6 is 42. ஆமாவா? So right answer is 6 and 5. 34th question. 34th questionல 7 and 2 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 7யும் 2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணா ஓகே, இங்க 7யும் 2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணா 18 divided by 7ன்னு வரும். 18 7 டேபிள்ல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கை விட்டுறலாம். ஸோ ஆப்ஷன் 1 வராது. 5 and 8ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 and 8ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணா இங்க 5 divided by 2ன்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். 14 and 18 14 and 18ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணனா 14 வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது 18 plus 7 into 5 minus 14 divided by 2. 7 2s are is 14. 18 plus 7 5s are is 35. 35 minus 7. இது பண்ணோம்னா so right answer is
46. 46 வருதா? So option C. Thirty-fifth question. 24 into 2 plus 12 divided by 3 minus 6 equal to 26. 24யும் 12யும் interchange பண்ண சொல்லியிருக்காங்க. 24யும் 12யும் interchange பண்ணா 24 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12 into 2 plus 24 divided by 3 minus 6. இதை கேன்சல் பண்ணால் 8 3s are 24, 12 2s are 24 plus 8 minus 6. இதை cancel பண்ணனா 24 plus 2 is nothing but 26. So right answer is 24 and 12. 24 and 12 பண்ணோம்னா 26 answer வருது. Okay. Next 26th question. 15 plus 21 divided by 3 minus 4 into 2. 15யும் 21யும் interchange பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ interchange பண்ணாலும் 3 வந்து 15ல போகும். அதாவது 15 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ interchange பண்ணிடலாம். 21 plus 15 by 3 minus 4 into 2. 3 5s are is 15. 21 plus 5, சரி 21 plus 5 26. அப்போ 26, 4 2s are is 8. ஸோ இதை இது பண்ணோம்னா 18 வருதா? ஆனால் 14ங்கிற ஆன்சர் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி பண்ணி பார்ப்போமா? 4ம் 2ம் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 15 plus 21 divided by 3 minus 2 into 4. ஆமாவா? இது பெருசாக எந்த சேஞ்சஸும் வராது. இருக்கிற இதை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். 7, 15 plus 7 minus 8, which is nothing but 14. already வந்துருச்சு 14. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 4 and 2. 4 and 2 அப்படியே இது அப்படியே சால்வ் பண்ணாலுமே 14 தான் வரும். ஓகே, 4 and 2 is the right answer. 37th question. Which two numbers should be interchanged? 8 and 4. 8 and 4 interchange பண்ணி பார்ப்போம் first. 8 4. ஸோ இங்கே 8 இருக்கு. இங்கே 8யும் 4யும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 12 வந்து 8ல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகாது. ஆமாவா? ஸோ ஆப்ஷன் 1 இல்லை. ஆப்ஷன் 3 பார்ப்போமா? 3 and 4. 3யும் 4 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 12 divided by 3ன்னு வரும். 12 divided by 3ன்னு வந்ததுன்னா டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். 3 4s are 12 தானே. ஸோ இந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8 into 4 plus 12 divided by 3 minus 6. 3 4s are 12. 8 4s are 32 plus 4 minus 6. இங்கே 36 minus 6 நமக்கு 30ங்கிற ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் பி இல்லை. ஆப்ஷன் சி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 12 and 6. 12 and 6. 12 6 இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகாது. 4 வந்து 4 வந்து 6 வந்து 4ல் டிவிசிபிள் பண்ண முடியாது. அதாவது 8 into 3 ப்ளஸ் 6ம் 12ம் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 4 இப்படி வரும். இது கேன்சல் பண்ண முடியும். இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். இப்படி நின்று போயிடும். அதனால ஆப்ஷன் 3யும் இல்லை. ஆப்ஷன் 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 8 6 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 6 into 3 plus 12 divided by 4 minus 8. கேன்சல் பண்ணா 3 வருது. 8 plus 3 minus 8. இங்கே 10. 10 plus 3 is 18. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. 8 6 இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு 13ங்கிற ஆன்சர் வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 38th கொஷின். ரெண்டு நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணும். 9 and 7. 9 and 7 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 7 plus 9 into 5 minus 18 by 2. 2 9s are is 18. 9 5s are is 45.
52 minus 9 is 43. 43 வந்துச்சா? So option 1. 9 and 7 interchange பண்ணா நமக்கான answer கிடைச்சிரும். 39th question. Which two numbers should be interchanged? So 6 இங்க interchange பண்ணோம்னா 2 ஆல divisible ஆகும். So interchange பண்ணி பார்த்திடலாம். 12 into 3 minus 8. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே ஃபார்மேட் தான். இங்கே 12 into 3 சரி இது பண்ணியே பார்த்துடலாம். ஓகேவா? இந்த இது வந்து 30ஸ்ல போயிடுச்சு. இங்கே 10 வருது. அதனால ஆப்ஷன் 1 இல்லை. ஆப்ஷன் 2 6 and 8. 6 and 8 பண்ணிடலாமா? 6 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். 12 divided by 2 plus 8 into 3 minus 6. 2 6 are 12. 8 3 are is 24 minus 6. இங்கே பார்த்தீங்கன்னா plus 6 24. ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சி ட்ரை பண்ணுவோமா? 2ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். 2 and 3. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 3 வந்து 12ல டிவிசிபிள் பண்ணும். அப்போ 12 divided by 3 plus 6 into 2 minus 8. இதை கேன்சல் பண்ணோன்னா 4. 6 2 is 12 minus 8. ஸோ இதை போட்டோன்னா நமக்கு 8ங்கிறது வருது. ஆப்ஷன் 3யும் இல்லை. ஆப்ஷன் டி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 12 and 8. 8 divided by 2 plus 6 into 3 minus 12. 2 4. 18 minus 12 என்ன பண்ணோம்னா 10ங்கிறது வந்துருச்சா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. 40th question. 24 plus 12 divided by 6 minus 3 into 2 equal to 12. 24யும் 12யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரியே. ஸோ 12 plus 24 by 6 minus 3 into 2. 6 4s are is 24. 12 plus 4 minus 6 which is nothing but 10. So option A இல்லை, 12 வரணும். ஆனால் 10 தான் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 12ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 by 6 into 12 into 2. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே இங்கே டிவிஷனில் 2ங்கிறது வருது. ஸோ ஆப்ஷன் 2ங்கிறதும் இல்லை. ஆப்ஷன் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 24 plus 12 divided by 2 minus 3 into 6. Okay, 2 6 are 12, 6 3s are 18. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 30. இங்கே ஒரு 18 இங்கே இதை மைனஸ் பண்ணோன்னா 12. ஸோ ஆப்ஷன் சி 12 is a right answer. 41st question. 6 and 4 ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். 6 இங்கே 4 இருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4 divided by 3. அஃப்கோர்ஸ் இங்கே ப்ராப்ளம் தான். இங்கே 6ம் 4 இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா ஆன்சர் வராது. ஸோ ஆப்ஷன் 1 இல்லை. ஆப்ஷன் பி இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 18 plus 6 divided by 2 into 4 minus 3. 6 2s are is 12 minus 3. இது ஹையராக போயிடும். ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சி 18ம் 6ம் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? ஸோ 6 plus
18 divided by 3 into 4 minus 2. So இதை cancel பண்ணோம்னா 6 4s is 12 plus 12 minus 2 இங்க 10 இருக்கு ஒரு plus 6 sorry 6 இங்க 4 இருக்கு 6 plus 6 into 4 minus 2 இருக்கு 6 4s is 24 minus 2 இதை பண்ணோம்னா 28 30 minus 2 is 28 4ஐயும் 2ஐயும் interchange பண்ணி பார்ப்போம் 18 plus 6 divided by 3 into 2 minus 4 2 2s is 4 plus 4 minus 4 cancel பண்ணா 18 so option D is the right answer okay வா 4ஐயும் 2ஐயும் interchange பண்ணா 18ங்கிற answer கிடைக்குது 42nd question 4ஐயும் 8ஐயும் interchange பண்ணோம் into 8 plus 4 divided by 2 minus 6 2 cancel பண்ணோம்னா so 76 plus 2 minus 6 minus பண்ணோம்னா 70 plus 2 னா நமக்கு 72 so option A is the right answer 43rd question 43rd questionல 9 and 7 first optionல interchange பண்ண சொல்லிருக்காங்களா so interchange பண்ணி பார்ப்போம் 7 plus 9 into 3 minus 18 divided by 2 9 3s is 27 27 minus 9 25 so option A உள்ள so option B வருதான்னு பார்ப்போம் 3 and 2 interchange பண்ணோம் 3 and 2 interchange பண்ணோம்னா cancel ஆகுது 18ல 3 cancel ஆகும் sorry 3 18ல ஆமா 3 cancel ஆகும் 9 plus 7 into 2 minus 18 divided by 3 6 7 2s is 14 நமக்கு 17ங்கிற answer கிடைக்குது so option B is the right answer 3 and 2 44th question 10 and 5 first interchange பண்ணுவோமா so 10ஐயும் 5ஐயும் interchange பண்ணா ஏதாவது damage ஆகுதா sorry 15 இது 10ஐயும் 5ஐயும் இல்ல interchange பண்ணலாம் 15 divided by 3 plus 5 into 2 minus 10 3 5 5 2s is 10 5 plus 10 minus 10 so இதை cancel பண்ணா 5 so ஆனா 20 so option 1 is not the answer 3யும் 2யும் interchange பண்ணோம்னா ப்ராப்ளமா ஆமா ப்ராப்ளம் ஏன்னா 15 divided by 2ன்னு வந்துரும் so 2 வந்து 15ல cancel ஆகாது sorry 15 வந்து 2ல cancel ஆகாது அதனால ஆப்ஷன் 2வும் இல்லை ஸோ ஆப்ஷன் 3யை ட்ரை பண்ணி பார்ப்போம் 10 divided by 3 இதுவும் வராது ஏன்னா 10 divided by 3 10 வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகாது ஸோ ஆப்ஷன் 3 உள்ள ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் ஸோ 3 and 5 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் 15 divided by 5 plus 10 into 2 minus 3 இங்க ஒரு 3 இருக்கு 3 plus 20 minus 3 so plus 3 minus 3 இங்க 20 so option D 3 and 5 is the right answer 45th question 24 6 and 4 interchange பண்ணிடலாமா divided by 8 minus 4 into 2 sorry plus 4 into 2 minus 6 இங்க நம்பர்ஸை தான்ப்பா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஓகே நான் தப்பு பண்ண மாதிரி நீங்களும் தப்பு பண்ணிடாதீங்க 8 3s are 24 4 2s are is 8 minus 6 இங்க 11 minus 6 வந்து நமக்கு 5ங்கிற ஆன்சர் வருது ஸோ ஆனால் இங்கே 10 இருக்கு ஸோ ஆப்ஷன் 1 இல்லை 8 2 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க 8 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 24 வந்து 2ல டிவிசிபிள் ஆகும் 24 divided by 2 plus 6 into 8 minus 4
ஸோ இங்க 12ங்கிறது வரும். 12 இங்க 48. இங்க 48 எக்ஸீட் ஆகி போயிடுச்சு. +12 வேற. ஆனா 10ங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் 2 இல்ல. ஆப்ஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஆப்ஷன் 3 பிரகாரம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 24 24யும் 6யும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஓ மை காட். இதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா இங்க 24 வந்துச்சுன்னா 24 இன்டூ 2 ஆகிரும். அப்படின்னா 48. இது இன்னும் அதிகமான நம்பர். ஆமாவா? அப்ப ஆப்ஷன் 3 உள்ள. ஆப்ஷன் 4 பண்ணி பார்ப்போமா? 8 and 4. 24 divided by 4 plus 6 into 2 minus 8. ஆமாவா? 4, 6, 6 2s are 12. 12 minus 8. இதை பண்ணோம்னா நமக்கு 10ங்கிறது கிடைக்கும். ஏன்னா இங்க ஒரு 8 இங்க ஒரு -8. ஸோ 10. ஆப்ஷன் 4, 8 and 4 is the right answer. ஓகேவா? ஓகே. 46th question. 46th question பார்த்துடலாம். 16 divided by 4 plus 8 into 2 minus 5 equal to 6. இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 16யும் 8யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 16 8 ஏதோ ப்ராப்ளம்? ஓகே, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. 8 divided by 4 plus 16 into 2 minus 5. இங்கே கேன்சல் பண்ணால் சின்ன நம்பர் வருது. ஆனால் இதை மல்டிபிள் பண்ணோன்னா 32ங்கிற பெரிய நம்பர் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் உங்களால் மைண்ட்லேயே போட முடியும்பா. அதனால நீங்கள் ஒன்ஸ் அதை மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதுங்க. ஓகேவா? 4 and 2. 4ம் 2ம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 16 2 plus 8 into 4 minus 5. இங்கேயும் வந்து 32 வருது, இங்கே 8 வருது. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2ம் இல்லை. ஆமாவா? சரி, ஆப்ஷன் 3 பண்ணி பார்ப்போமா? ஆப்ஷன் 3 இல்லைனா ஆப்ஷன் 4 தான் இருக்கும். 8 and 5. 8 5. ஓகே, 16 divided by 4 plus 5 into 2 minus 8. இங்கே 4 5 2s are 10 minus 8. இங்கே 14 minus 8. ஓகேவா? ஆப்ஷன் 3 is the right answer. 47th question. 12ம் 6ம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 12ம் 6ம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 6 into 3 minus 12 divided by 2 plus 8. 2 6 6 6 3s are minus 6 plus 8. Minus 6 na 20. 18 plus 8 is 26. 26 minus 6 வந்து நமக்கு 20. So option E. 12 and 6 is the right answer. 48th question. 8 into 3 plus 9 divided by 3 minus 6 equal to 21. இப்போ 8 6 interchange பண்ணி பார்ப்போமா? 8 6. Okay. இங்கே 3 8 plus 3 minus 8 cancel பண்ணா 10 plus 3 na 13. நமக்கு 13 வருது. ஆனா 21 வரும். So option 1 இல்ல. 3 and 2 interchange பண்ணுவோமா? 3 and 9 interchange பண்ணலாம். ஆப்ஷன் 2ல கொடுத்திருக்க மாதிரி into 9 plus 3 divided by 3 minus 6. இங்க பாத்தீங்கன்னா 72 வந்துருது. ஆமாவா? இதை மல்டிபிள் பண்ணா 72 வருது. ஸோ இங்க 21 வருது. இங்க மிச்சம் எல்லாமே சின்ன நம்பர்.
எப்படி பண்ணாலுமே 21 கிட்ட நியரஸ்ட்டாக கூட வர முடியாது. ஸோ ஆப்ஷன் 2வும் இல்லை. இப்போ 9 and 6 இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 8 3 plus 6 divided by 3 minus 9. 24 plus 2 minus 9. 26 minus 9 is 17. ஆனால் இங்கே 21 வேணும். ஸோ ஆப்ஷன் சி உள்ள ஆப்ஷன் 4ஆக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டைம் பண்ணிடலாம். 8ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 into 8 plus 9 divided by 3 minus 6. இங்கே 3 8 3s are 24 plus 3 minus 6. 8ன்னு இங்கே வந்து 8 plus 3 21. So option 4 is the right answer. ஓகேவா? 49th question. இந்த ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம்ப்பா. Which two numbers should be interchanged? எந்த ரெண்டு நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 15 is the 15 divided by 3. இங்கே 15யும் 8யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 15யும் 8யும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே 8 divided by 3 பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 3 and 2. 3யும் 2வும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே 15 divided by 2ன்னு வந்துடும். ஸோ 2ஆல் 15 2 டேபிளில் 15 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் 2வும் இல்லை. ஆப்ஷன் 3 பார்ப்போமா? 8 4. 8 4 இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால ஏதோ ப்ராப்ளம்? நத்திங். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தலாம். 15 divided by 3 ப்ளஸ் 4 into 2 minus 8. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 5. 4 2s are 8. minus 8. So plus 8 minus 8 cancel பண்ணா 5. So right answer is option 3. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 3 சம் தான் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துடலாம். ஓகே. 50 which two ரெண்டு நம்பர் எது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 5ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணனா 3 plus 5 into 8 minus 12. 4ம் 3யும் கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 40 minus 3. ஸோ ப்ளஸ் 3யும் minus 3யும் கேன்சல் பண்ணால் 40. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் 8ம் 12ம் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? 8யும் 12ம் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா into 12 minus 8 by 4. இங்கே 2, இங்கே 36, இங்கே 5னா 41 minus 2. இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 இல்லை, ஆப்ஷன் 2வும் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 வருதாங்கிறத பார்த்துடலாம். ஆப்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்க? 5யும் 12யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களா? ஸோ 5ம் 12ம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 5 divided by 4ன்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ 4th ஆப்ஷனுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். 4th ஆப்ஷன் என்ன? 3 and 4. 3யும் 4ம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம்? நத்திங். ஸோ 4 into 8 minus 12 divided by 3. 3 4 8 4s are is 32. 5 plus 32 minus 4, which is nothing but 33. ஓகேவா? So right answer is option 4. So 51st question. இதில் என்ன சொல்கிறாங்க? 6 divided by 8 plus 24 into 3 minus 4. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 9க்கு எக்ஸீடாக போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 இல்லை. 8 3. 8 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 3 plus 6 into 8 minus 4. இதை பண்ணோன்னா இங்கே 8. ஸோ 24 divided by 3 8. 8 plus 8 6 are 48 minus 4. இது பண்ணோன்னா நமக்கு எப்படினாலும் 9 வர போகிறதில்ல. ஸோ ஆப்ஷன் 2வும் இல்லை. ஆப்ஷன் 3 செய்வோமா? ஆப்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்க? 6யும் 4யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 6ம் 4 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 24 divided by 8 plus 4 into 3 minus 6. 4 3s are is 12. So 8 3 3
plus 12 minus 6 இங்க ஒரு 6 3 plus 6 நமக்கு 9. So right answer is option 3 6 and 4. 52nd question. Okay. இவ்வளோ நேரமா நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ அடுத்த மாடல் இன்டர்சேஞ்சிங்லேயே அடுத்த மாடல் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ், அதாவது இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? இப்போ 12 ஃபஸ்ட்டு ப்ளஸும் மல்டிப்ளிகேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 12 into 3 into 6 plus 6 divided by 12 plus 6 into 3 minus 4 divided by 2 ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 16 into 6 12 into 6 plus 3 minus 2 4 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணனா 2, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனா 30 72 plus 3 minus 2 இங்கே 72 வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி செய்வோமா? மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 12 ப்ளஸ் 6 இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் பண்ணும். டிவைடட் பை 3 மைனஸ் 4 இன்ட்டு 2. ஆமாவா? 3 2s are 6, 12 plus 2 14, 4 2s are 8. ஸோ 14 minus 8 நமக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு 6ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இது வந்து லாஸ்ட் மாடல். இன்டர்சேஞ்சிங்கில் இது லாஸ்ட் டைப். இன்டர்சேஞ்சிங்கில் மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். இது 4th மாடல்ப்பா. 4th மாடலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, சைனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 6ம் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அது இல்லாமல் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு 6 + 4 × 2 = 16. ஓகேவா? ஈக்குவல் டு 16ங்கிறது வரணும். இந்த ஈக்குவல் டுக்கு இருக்க இந்த சைடு இருக்கிறது எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக, அதுக்கு முன்னாடி இருக்க 6 4 ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். 6ஐயும் 4ஐயும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். 4 6 2 இப்படி இருக்குமா? ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். மல்டிப்ளை ப்ளஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா? 6 4s are 24 ப்ளஸ் 2 நமக்கு 26 வருது. ஆனால் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி செய்வோமா? 6ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 4 + 6 × 5 = 30. 6ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். 6 4 5 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 30ங்கிறது வருது. ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் 6 4s are 24, 24 + 5 is 30. ஸோ 29 இதுவும் இல்லை. ஆமாவா? ஸோ 6ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். 10 + 6 × 4 ஒரே ஸ்டெப்பில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். 6 4s are 24, 24 + 10 is 34. ஸோ ஆப்ஷன் சியும் இல்லை, ஆப்ஷன் பியும் இல்லை, ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் டி செய்வோம். 6 + 3 × 4. 4 3 12, 12 + 6 18. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, டோட்டலாக இன்டர்சேஞ்சிங்கில் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இது 4வது டைப். 4வது டைப்பில் மட்டும் இது ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராப்ளம். ஏன்னா நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், சைனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ.